ஹலோ வணக்கம் நண்பா. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஓல்டு ஸ்ப்ளெண்டரு, அதாவது வந்து 2016 மாடலு. இது என்ன கம்ப்ளைண்ட் சொன்னாங்க அப்படின்னா, வண்டி வந்து ரன்னிங் போகும்போது கீர் வந்து கரெக்டாக மேட் ஆக மாட்டேங்குதுன்னு சொன்னாங்க. ஸோ நாம் வந்து இன்றைக்கி வந்து இந்த பைக்கு வந்து அந்த ப்ராப்ளம் தான் வந்து இன்றைக்கி அட்டன் பண்ண போகிறோம். பண்ணால் கிளச்சு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து க்ளோஸ்டாக இருந்துச்சுனாலும் இந்த ப்ராப்ளம் தான் வரும். பாருங்கள், இதில் வந்து அதே ப்ராப்ளம் தான். வந்து கிளியரன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, மைல்டாக இருக்குது. அதனால் அந்த கிளச்சை பிடிச்சி நம்ம வந்து கியர் மேட் பண்ண முடியாததுனால ரன்னிங்கில் வந்து அடுத்தடுத்த கீர் வந்து மேட் ஆகாது. ஸோ ஹார்டாக இருக்கும். டவுன் பண்ணலாம், பட் அடுத்த கீர் மேட் பண்ணணும் அப்படிங்கிறது போது வந்து கண்டிப்பாக ஆகாது. ஸோ கீழே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம். நம்ம கிளச் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து கீழே அந்த டோரை கழட்டி பண்ணிடுவோம். நம்ம கிளச் அட்ஜஸ்ட்மெண்ட்டெல்லாம் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்போம், பட் அதே மாதிரி தான். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து கியர் விழுகலை அப்படின்னு சொன்னாங்க. ஸோ கிளச்சு வந்து கரெக்டாக இல்லைனாலும் அது சேம் ப்ராப்ளம் தான் வரும். ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு ப்ளே இருக்குது. ஸோ நாம் இந்த ப்ளே அரெஸ்ட் பண்ணனாவே நம்மளுக்கு வந்து அந்த ப்ராப்ளம் வந்து ரெடி ஆயிரும். ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து மேலே இருக்கிற 2 நட்டு வந்து லூஸ் விட்டு, அதான் லாக் நட்டு லூஸ் விட்டு மேலே அப்படியே டைட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த ப்ளே வந்து அரெஸ்ட் ஆயிரும். டைட் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டைட் வைக்கிறதுக்கு முன்னாடி கிளச்சு ப்ளே கரெக்டாக இருக்கான்னு மேலே லிவர் பிடிச்சி செக் பண்ணிக்கோங்க. பார்த்துக்கோங்க, அந்த கிளியரன்ஸ் வந்து கரெக்டாக இருக்கணும். ரொம்ப எட்ஜில் இருந்ததுனாலும் நம்ம டிராஃபிக்லலாம் ஓட்ட முடியாது. ஆஃப் கிளச்சில் வச்சிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த ஆஃப் கிளச்சில் வச்சு கரெக்டாக வந்து 2 நட்டையும் வந்து லாக் பண்ணிட்டோம்னா அவ்வளோதான், வேலை முடிஞ்சு. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பைக் எடுத்து ஒரு சிம்பிளாக ஒரு ட்ரைவ் பார்த்துடலாம் கரெக்டாக இருக்கான்ட்டு. ஸோ அவன் வந்து இப்போ வந்து இறக்கத்தில் போயிட்டுருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து நியூட்ரல் பண்ணிட்டேன். ஸோ ஃபஸ்ட் கீர் போடுறேன், வண்டி எங்கேஜ் ஆகுது. செகண்ட் கீரு அடுத்தது தேர்டு கீரு. ஸோ டாப் வரைக்கும் நம்மளுக்கு வந்து உழுகுது. ஸோ எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை. ஸோ அந்த கிளச்சு தான் ப்ராப்ளம். அவன் வந்து கிளச்சை வந்து லைட்டாக வந்து இழுத்து வச்சுருக்கோம். அதனால் வந்து நம்மளுக்கு வந்து கேபிள் மாற்றிருக்காங்க. அந்த கேபிள் வந்து ஃபைனாக இருந்தங்காட்டி கொஞ்சம் க்ளோஸ்டாக வச்சுருப்பாங்க. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து அது வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோதான். தேங்க்யூ.